ரீசெண்டாக டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு அதை சர்வ் பண்ணி இல்லாமல் போயிட்டு என்ன வீடியோன்னு சொன்னார், மதிப்பிற்குரிய நடிகர் மாதவன் அவர்கள் ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கிறார். பேக் சீட்டில் வெஹிக்கலில் பேக் சீட்டில் பின்னால் விஜய் சேதுபதி, மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மாதவன் கூறுகிறார், சிகரெட்டை ஸ்மோக் பண்ணி கொண்டு, இதை குடித்தால் அவசரமாக செத்துருவேன்னு சொல்கிறாங்க, இறந்துருவேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். அதோட அந்த சிகரெட்டை குடித்து கொண்டு பின்னால் இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி கொடுக்குறார். நடிகர் விஜய் சேதுபதி கூறுகிறார், எங்கட சாவு எங்கட கையில் இருக்கிறதே ஒரு தனி கெத்து தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த நிறைய அதனுடைய கொமெண்ட்டும் அதோட ஷேவும் ஆயிரங்களை தாண்டுது. 1K 2K நாளைக்கு ஒரு 5K வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போட்டிருந்தவரோட கொமெண்ட்ஸையும் பார்த்தேன். அது கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்கள்ல கெத்து கொமெண்ட்ஸ்னு சொல்லி அப்படி தம்போட போட்டிருக்கிறாங்க. இதில் உண்மையாகவே அந்த காட்சி எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன நோக்கம்ன்றது தெரியாது. சினிமா எடுத்துக்கொண்டால் நல்லதுகளும் இருக்கும், சமூகத்துக்கு நல்ல விடயங்களும் இருக்கும், சமூகத்துக்கு தீங்கான விடயங்களும் இருக்கும். இதுதான் சினிமான்னு சொல்லக்கூடியது. திரைப்படங்கள் அப்படித்தான். நீ மாதவனும் விஜய் சேதுபதியும் அவர்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை நடித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நான் தவறு சொல்ல போவதில்லை, அவர்களுடைய ஜாப். ஓகே, இதில் முக்கியமாக விடயம் என்னென்று சொன்னால், மாதவன் அவர்களுடைய ரியல் லைஃப், நடிகர் மாதவன் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை எடுத்தால் அவர் நான் நினைக்கிறேன் அவர் சிகரெட் பாவனை இல்லை. அவருடைய குடும்பத்திற்கும் யாரும் சிகரெட் குடிக்க மாட்டார்கள், அவருக்கு நன்றாகவே தெரியும். அதே போல் விஜய் சேதுபதி எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறு தான். சரி, அப்பொழுது படத்திற்காக அந்த ஒரு வீடியோவை போடுற நேரம் எங்களுடைய வாலிபர்கள், யூத், ஜென்சி அப்படின்னா சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அது ஒரு மாதவன் சொல்லிட்டார், விஜய் சேதுபதி சொல்லிட்டார், பாரு சிகரெட் குடிக்கிறது ஒரு தனி கெத்து, எங்கட இறப்பு எங்கட கையில் இருக்கிறன்றது தனி ஒரு அது ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், சிகரெட் குடித்தா குடிக்கா செத்துறையிலும் அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி இப்படித்தான் நிறைய பேர் அது ஒரு கௌரவமாக மரியாதையாக ஷேர் பண்ணியிருக்கிறார்கள், அது கொமெண்ட்டும் பண்ணியிருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த ஃபிலிமில், இந்த சினிமாவில் நடித்த, எனக்கு அது எந்த சினிமா என்று தெரியாது, அந்த வீடியோ கட் மட்டும் தான் பார்த்தேன். அதில் மாதவன் சிகரெட் பழக்கம் இல்லை, சரி, குடிக்க மாட்டார் எடுத்துக்கொள்வோம். மாதவன் அவருடைய மகனுக்கு கொடுப்பாரா? வேங்கதா மகனுக்கு சொல்வாரா, இந்த சிகரெட் குடிச்சா குயிக்கா செத்து போயிட்டு நீயும் குடின்னு சொல்வாரா? சொல்ல மாட்டார். சரி, விஜய் சேதுபதி இதை சிகரெட் எடுக்கிறார், அவரும் சொல்கிறார் என்ன, எங்கட இறப்பு எங்கட கையில் இருக்கிறது தனி கெத்துன்னு சொல்கிறார். அப்போ விஜய் சேதுபதி அவரோட மகனுக்கு அல்லது அவருடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு கொடுப்பாரா? அவர் தான் குயிக்கா சாகிறதுக்கு விருப்பப்படுவாரா, இல்லாட்டி மாதவன் தான் குயிக்கா சாகிறதுக்கு விருப்பப்படுவாரா? வெறுமனே திரைப்பட வசனங்கள், இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரி, சிகரெட் என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது உங்களுக்கு மட்டுமல்ல ஆபத்து, அதுதான் நீங்கள் ஆகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் சிகரெட்டை குடிக்கிற நேரம் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துட்டு அந்த வெளியிடுற புகை உங்களுக்கும் 10% 20% 10% பாதிப்பு ஏற்படுத்துறதோட நீங்கள் வெளியிடக்கூடிய புகை உங்களை சுற்றி இருக்கிறவங்களை 90% 90% எஃபெக்ட் பண்ணும். உள்ளுக்கு எடுக்கிற புகையை விட வெளியே விடக்கூடிய புகையில் ஆபத்து அதிகம் சிகரெட்டில். இதுதான் உண்மை, இதுதான் ஆராய்ச்சிகளோட முடிவு. அதனால தான் சிகரெட் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் உங்களோட வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க, நீங்கள் செத்துப்போங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஆனால் நீங்கள் குடிக்கிற நேரம் உங்களோட வீட்டில் உங்களோட மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய், வயது முதிர்ந்த தாய், வயது முதிர்ந்த தந்தை, வேற இன்னும் சிறிய குழந்தைகள், கை குழந்தைகள் எல்லாரும் அந்த சிகரெட் புகையை அவங்க சிகரெட் குடிக்காமையே அவங்க நிக்காட்டின் இந்த மாதிரியான டேஞ்சரானதுகளை அவங்க சுவாசிக்கிறாங்க.
வேங்கதா. அப்ப இது இவர் என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொருத்தரையா கொள்றார். ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் வெளியிடுற புகை முழு குடும்பத்தையுமே அழிக்கும். சரி, இது நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிக்குது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிக்குது. வைஃப் ப்ரெக்னென்ட், ஹஸ்பண்ட் சிகரெட் குடிக்கிறார், அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு உடல்ல ப்ராப்ளம். ஏன் அந்த வைஃப் அந்த சிகரெட் புகைகளை சுவாசித்து அந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கிறது, அந்த தாயும் ஆரோக்கியம் இல்லாமல் செல்கிறார். அப்போ யார் இது கொலை செய்கிறது? அப்போ உங்களோட சாவு உங்களோட கையில் இருக்கிறதுன்றது வந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு கெத்தாக இருக்கலாம், ஆனால் உங்களையால் பல பேர் சாகுறாங்கன்றதை நீங்கள் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி படங்கள் எதை ப்ரோமோட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாக சமூகத்துக்கு ஒரு நல்ல விடயங்கள் சொல்ல வேண்டியவர்கள் இப்படி ஒரு விடயங்களை சினிமா மூலம் கொடுக்கறதுன்றது சம்பூர்ணமான முழுமையான பிழை. ஆகவே இந்த மாதிரியான வீடியோகளை பார்த்து ஷேர் பண்ணி அதை பெருமை பாராட்டவான சிகரெட்ன்றது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு போதைப் பொருள், அவ்வளோதான் சொல்லலாம். போதைப் பொருள். சிகரெட் வந்து உங்களையே அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தையும் அழிக்கும். அதில் உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, உங்களோட சல்லி கரையிற மட்டும்தான் உங்களுக்கு பிரயோசனம். ஆகவே கொஞ்சம் இந்த டிக்டாக்குகளில் இதாகிற நேரங்களில் கொஞ்சம் நல்ல விடயங்களை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விடயங்களை இது பண்ணுங்கள். இவ்வளோ நல்ல விடயங்கள் கதைக்கிறாங்க, பேசுகிறாங்க, டாக்டர்ஸ் மாதிரி நிறைய இது இருக்குது, இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து சொல்லிவிட்டாருன்றால் அவங்களோட உண்மையான லைஃப்பை பார்த்துட்டு அவங்க சரியான ஒழுக்கமாக தான் வாழ்கிறாங்க. மாதவனை பார்த்தாலும் சரி, விஜய் சேதுபதியை பார்த்தாலும் சரி, அவங்களோட குழந்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் அந்த பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. படத்துக்கு வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் இது பிறகு கொஞ்சம் பார்க்குற விடயங்கள் எல்லாம் உண்மை நம்பக்கூடாது. அது ஒரு பெருமை பாராட்டுற விஷயம் இல்லை. சிகரெட் என்றைக்குமே அழிவு தான். மீண்டும் சந்திப்போம்.